In this video, we are going to learn about Unit 2, Let us build. Look at the pictures, children. Catch the hair. Ha, not my hair. I said that hair. See, அந்த பிக்சர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு பிக்சரில் கேட்ச் த ஹேர், அந்த ஹேரை பிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அவள் என்ன பண்ணுறா? அவளுடைய ஹேரை பிடிச்சி இழுக்கிறா. நாட் மை ஹேர், என்னுடைய ஹேரை நான் சொல்லலை. ஐ செட் தட் ஹேர், அந்த அங்கே போயிட்டுருக்கு இல்லையா, அந்த ஹேரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. வாட் டு யூ திங்க் ஹேப்பன்ட் தேர்? ஷி காட் கன்ஃபியூஸ்டு பிட்வீன் ஹேர் அண்ட் ஹேர். அதாவது என்ன நடக்குது அங்கே, என்ன ஆச்சுன்னா, ஷி காட் கன்ஃபியூஸ், அவள் கன்ஃபியூஸ் ஆகிட்டா இந்த ஹேருக்கும், அண்ட் தென் அந்த ரேபிட் அந்த ஹேருக்கும் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டா. ஸோ ஹேர் இஸ் நத்திங் பட் ஆர் ஹேர், ஒன் ஆஃப் த ஹேர், ஹேர்னால் நம்மளுடைய முடி, அண்ட் தென் இன்னொரு ஹேர் என்னன்னு சொல்லணும்னா பன்னி ரேபிட் இல்லையா, பன்னி ரேபிட்டை தான் நம்ம என்னன்னு சொல்வோம், ஹேர்ன்னு சொல்வோம். தீஸ் டூ வேர்ட்ஸ் சவுண்ட் த சேம் பட் தேர் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங் ஆர் டிஃப்ரெண்ட். இந்த ரெண்டு வேர்டோடைய சவுண்ட் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்குது, பட் தேர் ஸ்பெல்லிங்கும் மீனிங்கும் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தட் இஸ் கால்டு ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸ் மீன்ஸ் தட் நத்திங் பட் வேர்ட்ஸ் ஹேவிங் சேம் சவுண்ட் ஆர் same pronunciation but different spelling and meaning. Some words sound the same but their spelling and meaning are different. Such words are called homophones. Okay children, அதாவது உச்சரிப்பில் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும், பட் ஸ்பெல்லிங் அண்ட் அதோடைய அர்த்தம் எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வார்த்தைகள் எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் சவுண்டு, ப்ரொனவுன்சியேஷன், சவுண்டு மட்டும்தான் ஒரே மாதிரியே இருக்கும். சரிங்களா? The word homophones derived by two. ஹோமோஃபோன்ஸ் வந்துட்டு ரெண்டாக டிரைவ்ட் ஆகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹோம் அண்ட் அனதர் ஒன் ஃபோன்ஸ். ஓகே சில்ட்ரன், ஹோம் மீன்ஸ் இட் மீன்ஸ் த ஹோமோஃபோன்ஸ் ஆஃப் த சேம் சவுண்டு, அதாவது சேம் ஒரே சவுண்டை தான் சொல்கிறாங்க, பட் டிஃப்ரெண்ட் மீனிங், மீனிங்ஸ் வந்துட்டு டிஃபர் ஆகும். ஓகே சில்ட்ரன், தேர் ஆர் மெனி ஹோமோஃபோன்ஸ். கம் லெட் அஸ் லேர்ன் எ ஃபியூ அண்ட் லுக் அட் த ஃபர்ஸ்ட் பிக்சர். சேல். சேல் அப்படின்னா என்னது? ஷாப்பிங் பண்ணுவோம்ல, ஷாப்பிங்கில் சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த சேலை சொல்கிறது. த ஆக்ஷன் ஆஃப் த செல்லிங் ஆர் பீயிங் சோல்டு. தென் சேல் அப்படின்னா பாய்மர கப்பல், செயிலிங் போட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். தென் செகண்ட் ஒன் டெசர்ட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்க டெசர்ட், அந்த கேமல் பிக்சர் போட்டிருக்கு இல்லையா, அது என்ன டெசர்ட்டு? பாலைவனம். A large area of land covered with sand, that is called a desert. And another picture, and ice cream மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, what that meaning? Something sweet that is eaten after the main parts of a meal. அதாவது நம்ம மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்வீட் சாப்பிடுவோம் இல்லையா, அதே நம்ம டெசர்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? தென் பேர்னா ஃபஸ்ட்டு பேர் என்னன்னு பாருங்கள். டூ திங்ஸ் ஆஃப் த சேம் டைப் தட் ஆர் யூஸ்ட், அதாவது ஒரே மாதிரியே இருக்கிறது. இப்போ சாக்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா, பேர் ஆஃப் சாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு. தென் நெக்ஸ்ட் பிக்சர் வந்துட்டு ஒரு ஃப்ரூட் இருக்குது இல்லையா, பேர். எ ஃப்ரூட் தட் ஹாஸ் எ எல்லோ ஆர் க்ரீன் ஸ்கின் அண்ட் இஸ் ஒயிட் இன்சைடு. இட் இஸ் த பேரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் என்னன்னு சொல்லுவாங்க? பேரிக்காய். அந்த ஃப்ரூட்டை தான் பேர் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ரீட் அப்படின்னா படி. டு லுக் அண்ட் வேர்ட்ஸ் டு ரீட், படிக்கிறது ரீட். அண்ட் அனதர் ஒன் ரீட், அ டால் பிளான்ட் லைக் கிராஸ் தட் க்ரோஸ் இன் த வாட்டர் ஆர் நியர் த வாட்டர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ரீட் அப்படின்னா நானல், அது வந்துட்டு ஒரு கிராஸ், அதுவும் என்னன்னு சொல்லுவோம்னா ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் கோ ஃபார் த நெக்ஸ்ட் பேஜ். லுக் அட் த பிக்சர் அண்ட் டிக் த கரெக்ட் வேர்டு. இந்த பிக்சர்ஸை பாருங்கள், அந்த பிக்சருடைய வேர்டு, அதோடைய ஸ்பெல்லிங் என்ன அப்படின்றத நம்ம கரெக்டாக டிக் பண்ணணும். ப்ரொனவுன்சியேஷன் சேமாக தான் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அண்ட் தென் ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ப்ரொனவுன்சியேஷன் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை பார்த்து கரெக்டாக டிக் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் லுக் அட் த ஃபர்ஸ்ட் பிக்சர். அது என்னது? டீர் தானே. ஸோ டியர் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. அது வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்துட்டு அனிமல். டீர்ன்றது ஒன் கைண்ட் ஆஃப் அனிமல். நோ, அந்த பிக்சர் தானே கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அன் அனிமல். ஸோ என்ன ஸ்பெல்லிங் வரும் அதுக்கு? DEER, டீர். டிக் தட் ஒன், டீர். தென் ஐ. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஐக்கு என்ன அர்த்தம்? நான், ஐ ஆம்.
ஓகேவா, ஐ ஆம் வெரி ஹாப்பி அப்படின்னு ஐ யூஸ் பண்ணி சொல்கிறது. தென் ஐ, இந்த ஐக்கு என்ன அர்த்தம்? ஒன் ஆஃப் த ஆர்கன்ஸ் in our body, no, and one of the sense organ in our body, no. So I, EYE, ஐ அங்கே என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க? நம்ம ஐ பிக்சர் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ டிக் ஐ, EYE, ஐ. தென் தேர்ட் ஒன் பை. பை அப்படின்னா அது மூலமாக, பை அப்படின்னா எப்படி சொல்கிறது? பிசைடு, வெரி நியர். வி சென்ட் எ போஸ்ட் கார்டு ஒரு லெட்டர் பை போஸ்ட். நாங்கள் லெட்டரை வந்துட்டு போஸ்ட்டில் பண்ணோம், பை போஸ்ட். ஓகேவா, அந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம பை யூஸ் பண்ணுறது. தென் அனதர் பை, BUY, பை. அதுக்கு என்ன மீனிங்னா டு கெட் சம்திங் பை பேயிங் மணி ஃபார் இட். அதாவது நமக்கு காசு கொடுத்து வாங்குற பை. ஓகேவா, அந்த பை. ஸோ இந்த பிக்சரில் என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க ஏதோ திங்ஸ் வாங்கியிருக்காங்க, தென் அவங்க வந்துட்டு பைசா கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ அதுக்கு என்ன பை வரும்? எஸ், கரெக்ட், BUY, பை. Then another one, meat. What is mean by this meat? MEAT, meat அப்படின்னா it's an animal meat that people eat. No, மீட் அப்படின்னா NV, நம்ம சாப்பிடுவோம்ல சிக்கன், மட்டன், அந்த மீட், அதுக்கு அதோடைய பேர், அதாவது இறைச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இந்த மீட் அப்படின்னா இட் மீன்ஸ் மீட் சம் ஒன், நம்ம யாரையாவது மீட் பண்ணுறது, சந்திக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது? ரெண்டு பேரும் சந்தித்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இது மீட். என்ன மீட்? MEET, மீட். டிக் தட் ஒன். தென் வேஸ்ட். வேஸ்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேஸ்ட்டுக்கு என்ன மீனிங்னா இட்ஸ் சம்திங் தட் இஸ் நாட் நெசசரி. நமக்கு அது தேவையில்லாததை நம்ம என்ன பண்ணுவோம்? வேஸ்ட்டில் போடுவோம். தென் அனதர் வேஸ்ட்டு இன் ஆர் பாடி, ஹிப் பார்ட், அரவுண்ட் த மிடில் ஆஃப் அவர் பாடி. அதாவது வேஸ்ட், அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இடுப்புக்கு கீழே இருக்கும் இல்லையா? ஸோ இடுப்பு தான் வந்துட்டு வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க. ஸோ டஸ்ட்பின் நம்ம வேஸ்ட்டெல்லாம் தானே போடுவோம். ஸோ ஸ்பெல்லிங் என்ன? WASTE, வேஸ்ட். தென் ரைட். வாட் இஸ் மீன் பை ரைட்? RIGHT, ரைட். கரெக்ட், ட்ரூ, எக்ஸாக்ட்லி, அதுதான் அதோடைய மீனிங் இல்லையா? சரி அப்படின்னு சொல்கிறது அந்த ரைட்டு. இன்னொரு ரைட் என்ன? டு மேக் எ வேர்ட் அண்ட் லெட்டர், ஐ கேன் ரைட் திஸ் பென். அதாவது என்னால் இந்த பெண்ணால் எழுத முடியும், இல்லை ஐ கான்ட் ரைட் திஸ் பென், என்னால் இந்த பெண்ணில் எழுத முடியாது. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். அந்த ரைட்டு, எழுது. ரைட்னா அர்த்தம் எழுது, WRITE, ரைட். ஸோ அங்கே அந்த எழுதுகிற பிக்சர் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ டிக் தட் ஒன். தென் B, connect and write the homophones in the box. ஸோ இங்கே வந்துட்டு போத் சைட்ஸும் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் இருக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு நேம்ஸோடு கொடுத்துருக்காங்க. தென் இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா வெறும் பிக்சர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நேமும் எழுதணும். தென் அதை கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும்னா மேட்ச் பண்ணணும். ஓகே சில்ட்ரன், ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா SEA. இங்கே எங்கே இருக்குது பாருங்கள்? இங்கே கிளாஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ SEEC. ஓகேயா? ஸோ ட்ரா எ லைன் பிட்வீன் C and C. தென் நெக்ஸ்ட் ஒன் ஓன், அதாவது ONE, ஒன்று. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? வின் பண்ணிட்டாங்க, ஓன். ஓகேவா? WON, ஓன். தென் ஃப்ளவர். FLOWER, ஃப்ளவர்னா பூக்கள். அண்ட் தென் ஃப்ளவர்னா வெரி தின் பவுடர் மேட் ஃப்ரம் வீட் ஆர் அதர் கிரெயின் அண்ட் யூஸ்ட் டு பிரேக்கிங் ப்ரெட்டு, கேக்கு, அதுக்கெலாம் போடுவாங்க இல்லையா? அந்த ஃப்ளவர். ஓகேவா? FLOUR. ஸோ ட்ரா எ லைன் பிட்வீன் ஃப்ளவர் அண்ட் ஃப்ளவர். தென் C, ரைட் த ஹோமோஃபோன்ஸ் ஃபார் த கிவன் வேர்ட் அண்ட் ட்ரா த பிக்சர். இப்போ சன் அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதோடைய ஹோமோஃபோன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சன்னுனா பையன், அந்த அம்மாவுடைய பையனை தான் நாங்கள் பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சன்னு. இன்னொரு சன் நம்ம என்ன சொல்வோம்? நமக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நத்திங் பட் சன், த சூரியனை வரைஞ்சிட்டு அந்த இடத்துல கீழே சூரியனுக்கு என்ன இங்கிலீஷில்? சன், SUN, சன். அதை தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஓகேயா சில்ட்ரன்? தென் D, pick out the correct options from the given homophones. அதாவது இங்கே கரெக்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம கரெக்ட் ஆப்ஷனை நம்ம வந்துட்டு டிக் பண்ணணும். I saw a dash B on the flower. அங்கே வந்துட்டு 2 B கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த B நீங்கள் வந்துட்டு ஃப்ளவரில் பார்ப்பீங்க? எந்த B வந்துட்டு ஃப்ளவரில் இருக்கும் அப்படின்னா கரெக்ட், BEEB, தேனீக்கள் தானே ஃப்ளவரில் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன இங்கிலீஷில்? BEEB.
ஓகேவா? இந்த பிக்கு என்ன அர்த்தம்? டு பி ப்ரெசன்ட், பீயிங் ஹியர் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பி இது. ஓகேவா? இது வந்துட்டு பிஇஇ, பி வந்துட்டு தேனீக்கள். தேனீக்கள் தான் பூக்களில் நிறைய இருக்கும். தென் செகண்ட் ஒன், த விண்ட் டேஷ் ப்ளூ ப்ளூ ஆஃப் த லீவ்ஸ். அதாவது இதில் எந்த ப்ளூ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இந்த ப்ளூக்கு என்ன அர்த்தம்? ஊதுறது, ஊதுறது இல்லைன்னா காற்று. சரியா? விண்டு வந்துட்டு ப்ளூ ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சாஃப்ட் விண்டுலாம் சொல்லுவாங்களா, ஸோ அந்த மீனிங்கு. இந்த ப்ளூக்கு என்ன அர்த்தம்? பிஎல்யூஇ, ப்ளூனா தட் இஸ் ஒன் ஆஃப் கலர். ஓகே சில்ட்ரன், த விண்ட் ப்ளூ ஆஃப் த லீஃப். ஸோ என்ன ப்ளூ வரும்? பிஎல்இடபிள்யூ, ப்ளூ. தென் தேர்ட் ஒன், வாட் டிட் யூ டேஷ் பை அட் த ஸ்டோர். நம்ம கடையில் என்ன பண்ணுவோம்? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அதுக்கான மீனிங் என்னன்னுட்டு. ஸோ யூ ஆர் ஆல் நோ தட் பை, பியூஒய் பை. ஸோ ரைட் தட் பியூஒய் பை. கடையிலேருந்து நம்ம வாங்குகிற பொருள் பை, வாங்குகிறோம். ஓகேயா? வாங்குறதுக்கு தான் பை அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்த் ஒன், யூ ஷுட் நெவர் டேஷ் லை டு யுவர் பேரண்ட்ஸ். நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ணக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. ஸோ அதுக்கான பொய்க்கு என்ன இங்கிலீஷில்? லை, LIE, லை. Tick that lie and write here LIE, lie. Okay, children? Okay, I hope you all understand this video. Thank you.